ஹாய் ஹோமீஸ், இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறது தேசி ரோடுன்னு ஒரு ரெஸ்டாரண்ட். எங்கள் வீட்டிலேருந்து மிக அருகில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து சச் அ நைஸ் ஆம்பியன்ஸ், மியூசிக், பார், அந்த ஒரு இந்தியன் டச் அண்டு வெஸ்டர்ன் டச் எல்லாம் சேர்ந்து இருந்துச்சு. அங்கே வந்துட்டு எப்படின்னா நிறைய பேர் போனதுனால நிறைய டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போனதுனால ஒரே கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ஷார்ட்ஸில் நான் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி என்னோடய ஒரு கம்மல் வந்து தொலைஞ்சு போச்சு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து நான் கிரவுண்டுக்கு தனியாக போயிட்டேன். ஸோ கௌதம்கிட்ட எப்படி சொல்கிறது, சரி கொஞ்சம் அழுது சீன் போட்டு சொல்லலான்னா சுற்றி எல்லோரும் கலாய்ச்சி என்னை சிரிக்க வச்சுட்டே இருந்தாங்க. ஸோ எனக்கு சிரித்து தான் நான் கௌதம்கிட்டே சொன்னேன். அவரும் சரி நம்ம தேடிட்டோம்ல விடு அப்படின்னு சொல்லி போதுன்னு விட்டுட்டு வந்துட்டோம். ஆனால் கடைசியில் என் ட்ரெஸ்லேயே தான் இருந்துச்சு. நல்ல வேலை. அதனால இது ஒரு காமெடி இன்சிடெண்ட் ஆச்சு. இல்லைனா அது வந்து வேறு மாதிரி முடிஞ்சிருக்கும். ஆல்ரெடி இவங்க தான் எனக்கு இங்கே ஃபேமிலியே. ஆனால் இந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் எனக்கு இவங்களாம் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஆகிட்டாங்க. எனக்கு அவ்வளோ சேஃப் பிளேஸ் எனக்குனா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போது தான் என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. கம்மெல்லாம் தேடி ஒரு ஹாப்பி பிளேஸ் எதுனா அது இவங்களோட சேர்ந்து இருக்க ஏதாவது ஒரு இடம் தான் எனக்கு இப்போதைக்கு. ஸோ எல்லோரும் சேர்ந்து இந்த ஒரு கேக்கை வெட்டி எல்லோரும் சாப்பிட்டோம். ஏன்னா இந்த ஒரு கேக்கே $20 சொன்னாங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ரெஸ்டாரண்ட் தான், பட் டேஸ்ட் எல்லாம் வெரி குட். ஆம்பியன்ஸ் சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பரான ஆம்பியன்ஸு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு பீஸுக்கு நாங்கள் எல்லோரும் எப்படி அடிச்சுக்கிறோன்னு சொல்லி. என்னதான் பெரிய பசங்க ஆனாலும் நமக்கு சோறு தானே முக்கியம். ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி பஞ்சாயத்தும் பண்ணிவிட்டு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்போட புலம்பெல்லாம் கேட்டுட்டு பில்லையும் பே பண்ணிட்டு மொத்தமாக $400 ஆகிப்போச்சு. ஏன்னா எப்படியும் 20 பேர் போயிட்டோம். அதனால கொஞ்சம் நிறையாவே ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு அப்படியே வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வீட்டுக்கு போகிற வழியில் இன்னொரு பஞ்சாயத்து. நடு ரோட்டில் நின்று ஒரே கலாட்டா பண்ணி போகிற வரவெல்லாம் யாரா இது கனடாக்குள்ளே கோமாளின்னு நினைக்கிற அளவுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு, பட் என்னதான் இருந்தாலும் என்ன வயசாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் நம்ம சின்ன குழந்தைங்க தானே.